கும்ப ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்திற்கு போகின்றார். 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்திற்கு போகின்றார். இது வரைக்குமே பாத்தீங்கன்னா ஒரு 7.5 சனியிலேருந்து விடுபட்டவர்கள் யார் யாருன்னு பார்த்தோன்னா தனுசு ராசிக்காரங்க, மகர ராசிக்காரங்க சனி பயிற்சிக்கு அப்புறம் வந்துருவாங்க, வெளில வந்துருவாங்க. இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு 2 வருஷங்கள் இருக்குங்க. சனி அதாவது 7.5 சனியை பற்றி எல்லாருமே ரொம்ப பயப்படுவாங்க. ஐயோ 7.5 சனி வருது, நான் என்ன பண்ணுறதுன்னு தயவு செய்து கவலைப்படாதீங்க. இந்த டயத்தில் உங்களால் முடிந்த அளவுக்கு அதாவது முதியவர்களுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு, துப்புரவு பணியாளர்களுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு எந்த அளவுக்கு நீங்க உதவிகள் பண்றீங்களோ சனி பகவான் மனம் குளிர்ந்து உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் வாரி வழங்குவார். அப்போ இன்னொரு 2.5 வருஷம் வரைக்கும் இருக்கு. இருந்தாலுமே இந்த டயத்துல வாழ்க்கைன்னா என்னங்கிறது புரிய வச்சிருவாருங்க இந்த 7.5 வருஷத்துல. ஓகேங்களா? எல்லாம் புரிஞ்சுக்குவீங்க. நீங்க வாழ்க்கையில எப்படி நடந்துக்கணும், வாழ்க்கையில முன்னேறதுக்கு என்னென்ன பண்ணணும், எல்லா பாடத்தையும் கத்துக் கொடுத்து போயிடுவார் சனி பகவான். அப்போ அந்த 7.5 வருஷங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு காலேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டருக்கு படிக்கிறது பார்த்தீங்கன்னா 5 வருஷம் படிக்கிறோம் இல்லைங்களா? 5 வருஷம் படிச்சுட்டு அப்புறம் ஒரு 2 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? இது மாதிரி தான். அப்போ முழுமையான ஒரு மருத்துவராக மாறுவோம், முழுமையான ஒரு டாக்டராக மாறுவோம். ஓகேங்களா? அப்படி ஒரு டாக்டரா உங்களை அழகாக மாற்றி கொடுத்துருவார் சனி பகவான் கும்பராசிக்காரங்களை. இந்த டயத்துல வாழ்க்கைன்னு என்னங்கிறது புரிய வச்சிருப்பேன். இன்னும் 2.5 வருஷம் இருக்கு. ஓகேங்களா? அந்த டயத்துல பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு அனுபவங்கள், ட்ரைனிங் பீரியட் இன்னும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் தான் முழுமையான டாக்டரா நீங்க மாறுவீங்க. இப்போ 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்துக்கு வர்றார். குடும்பத்துல மிக மிக ஆனந்தமா மாறப்போகுது. குடும்பம் வருமானம் அதிகரிக்கும். ஓகேங்களா? சின்ன பிசினஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரிதான், பெரிய லெவலில் தொழில் பண்றவங்களா இருந்தாலும் சரிதான், வருமானம் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். சின்ன சின்ன பிசினஸ் பண்றவங்களுக்கு தினசரி வாடிக்கையாளர்களோட கூட்டங்கள் குவிஞ்சிட்டே இருக்கும். தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும், தொழில் லாபங்கள் ஏற்படும். ஒரு கடை வச்சிருக்கவங்க பார்த்தீங்கன்னா 2 கடைகள் வச்சுக்குவீங்க. ஓகேங்களா? அப்போ 2ஆம் இடத்துல சனி பகவான் வராரு, வாக்கு ஸ்தானத்தில் வராரு. இந்த டயத்துல பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க யாருக்குமே வாக்கு கொடுக்காதீர்கள். அப்படி வாக்கு கொடுத்தீங்கன்னா அது நிறைவேற்றக்கூடிய வாக்குகளாக இருக்க வேண்டும். சரிங்களா? அப்படி நிறைவேற்றக்கூடிய வாக்குல இருந்தால் மட்டும் தாராளமா கொடுங்க. இல்லைன்னா தயவு செய்து சைலண்டா இருந்துருங்க. இது மிக மிக சிறப்பு. சனி பகவானுடைய 3ஆம் பார்வை 4ஆம் இடத்தில் பதிகின்றது 2ஆம் இடத்திலிருந்து. அப்போ தாயினுடைய உடல்நிலையில் கவனம் தேவை. அம்மாவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வச்சுக்கோங்களேன், ஒண்ணுக்குனே சரி பண்ணிங்க, வைத்தியம் பார்த்துருங்க. அதே மாதிரி வீடு சம்பந்தமான ஒரு பிரச்சனை வரும். புதுசா இந்த டயத்துல வாகனங்கள் வாங்காதீங்க. ஓகேங்களா? புதுசா அப்படி புதிய வாகனங்கள் வாங்காதீங்க. செகண்ட் ஹேண்ட், அதாவது பைக்கோ காரோ எதா இருந்தாலும் சரி, செகண்ட் ஹேண்ட் இந்த டயத்துல கும்பராசிக்காரங்க வாங்கலாம். அது ரொம்ப ஒர்க் அவுட் ஆகும், நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். பழைய வாகனங்கள் நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். புது வாகனங்கள் வாங்காதீங்க. அதே மாதிரி வீடு இருந்தா கூட சரிதான், புதுசா ஒரு வீடு கட்டின வீடு அப்படியே தான் இருக்கு, அது அப்படியே நமக்கான ஒரு சேல்ஸுக்கு வருது, அதை வாங்கினா தயவு செய்து வாங்காதீங்க. ஆன்லிவே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் வாங்கி அதை சில பேர் சேல்ஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா? கொஞ்சம் அது சில வருடங்கள் பேர் சேல்ஸ் பண்ணுவாங்க. இப்படி பழைய வீடு இதை மாதிரி இருக்கிறத வாங்குங்க. வாங்கி அதை நமக்கு தேவையான மாதிரி ஆல்டர் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நமக்கு கை கொடுக்கும், நமக்கு நல்லபடியாக நிலைக்கும். ஓகேங்களா? அதுமாரி தான் வாகனங்களையும் அதே மாதிரி தான். மனசுக்கு இனிய நிகழ்வு எல்லாமே நடக்கும். அதுல சின்ன சின்ன குறைபாடுகள் எல்லாமே இருக்கும். அப்ப நம்ம சுத்தி இருக்கிறவங்களை நீங்க சந்தோஷப்படுத்திக் கொள்ளுங்கள். சனி பகவானுடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் பதிகின்றது, மறைவு ஸ்தானமான 8ஆம் இடத்தில் பதிகின்றது. இந்த டயத்துல வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள். ரொம்ப ரொம்ப நல்லது. வாக்குவாதத்தை தவிர்த்துட்டீங்க அப்படின்னா வழக்குகள் வராதுங்க. எதிர்பாராத பணவரவுகள் ஏதாவது வருமா? யார்கிட்டயாவது பணத்தை கொடுத்து ஏமாந்துருப்பீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஜாமீன் கையெழுத்து தான் போட்டிருப்பீங்க. இந்த டயத்துல முக்கியமா கும்பராசிக்காரங்க இந்த டயத்துல யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து போடாதீர்கள். அப்படி போட்டீங்கன்னா அதன் மூலமாக பிரச்சனைகள் உங்களை தேடி வரும். சனி பகவானுடைய 8ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் பதிகின்றது. ஓகேங்களா? உங்களுடைய தந்தையை நல்லா கவனிச்சுக்கோங்க. அரசு சம்பந்தமான விஷயத்துல பொய் சொல்லாதீங்க. சரிங்களா? அரசு சம்பந்தமான விஷயங்களையும் சரிதான், அரசாங்க அதிகாரிகள்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க கிட்ட கூட சரிதான், ரொம்ப பணிவா நீங்க நடந்துக்கோங்க. ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய உயர் அதிகாரிகள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க கிட்ட ரொம்ப அடக்கமா நல்ல குழந்தை மாதிரி அப்படி நடந்துக்கணும். அப்படி நடந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பதவி உயர்வுகள் மேன்மேலும் கிடைக்கும். உங்களுடைய தந்தையின் மூலமாக சொத்துக்கள் உங்களுடைய கைகளுக்கு வரும். அதாவது அப்பாவுடைய மனசை குளிர மாதிரி நடந்துக்கணும் இந்த டயத்துல. இது மிக மிக சிறப்பு. இந்த டயத்துல பார்த்தீங்கன்னா திருமணம் சம்பந்தமான விஷயத்துல சின்ன சின்ன குறைபாடுகள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இந்த டயத்துல நீங்க என்ன பண்ணணும்னா, நம்மளோட வயசு அதிகமானவங்க, ஓகேங்களா, அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறவங்க, கோவிலில் இருக்கக்கூடிய குருமார்கள், அதாவது உங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்த குருமார்கள், இவங்களுக்கு நீங்க மனமுவந்து சில தானங்கள் எல்லாமே பண்ணுங்க. அப்படி பண்ணீங்கன்னா மன வாழ்க்கை சிறப்பா இருக்கும், மன வாழ்க்கை கூடி வரும். உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரியான மன வாழ்க்கை அமைவதற்கான வாய்ப்புகள் எல்லாத்தையுமே சனி பகவான் அள்ளி வழங்குவார். இதுவரைக்கும் இந்த பாயிண்ட்டுகள் எல்லாம் சொன்ன இல்லைங்களா, இது எல்லாத்தையும் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டு நீங்க அதுபடி ஃபாலோ பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா நாளுமே உங்களுக்கு சக்சஸான நாளாக மாறும்.